கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆவல்நத்தம்ங்கிற கிராமத்தில் அமைஞ்சிருக்க கோயில் தான் காசீஸ்வரர் ஆலயம். சுமார் 900 வருஷம் பழமையான இந்த கோயிலோட சிறப்பான விஷயமே தானா உருவாகி ஊத்தெடுக்கிற காசி தீர்த்தம் நிறைந்த கிணறு தான். கோயிலுக்கு வர்ற பக்தர்கள் எல்லாருமே முதல்ல இந்த கிணறுக்கு தான் வர்றாங்க. இங்க வந்து சிவனை நினைச்சு இந்த கிணறுல முங்கி குளிச்சா பாவங்கள் தீருங்கிறது இங்க வர்ற பக்தர்களோட நம்பிக்கை. 3 வாரம் திங்கட்கிழமை நாட்கள்ல இந்த கோயிலுக்கு வந்து காசி தீர்த்தத்துல குளிச்சு சிவனை வழிபட்டா நினைத்தது நடக்கும்னு இங்க இருக்கிற மக்கள் சொல்றாங்க. இந்த கிணறோட இன்னொரு சிறப்பு என்னன்னா, ஒருத்தங்க குளிச்ச தண்ணி உடனடியா வெளியேறிடுமா. அடுத்த நபர் குளிக்கும் போது தூய்மையான தண்ணி தான் வரும்னு சொல்றாங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே ஒரு பகுதியில இருந்து தண்ணி ஊற்றெடுக்குது. அந்த தண்ணியில ஒருத்தர் இறங்கி குளிக்கும்போது தண்ணியில ஏற்படுற அழுத்தம் காரணமா அவங்க குளிச்ச தண்ணி ஒரு துளை மூலமா பக்கத்துல இருக்கிற குளத்துக்கு போயிடுது. இதனால ஒவ்வொருத்தரும் ஃப்ரெஷ்ஷான தண்ணியில தான் குளிக்கிறாங்க. 3 முறை முங்கி குளிச்சு எழுந்து அருகில் இருக்கிற விநாயகரை மக்கள் வழிபடுறாங்க. இது மட்டும் இல்லாம அவங்க வாகனங்களையும் அருகில் இருக்கிற குளத்துல தேங்கி இருக்கிற தண்ணி மூலமா கழுவி அதை கோவில வச்சு பூஜை பண்றாங்க. புது வண்டியா இருந்தாலும் சரி, பழைய வண்டியா இருந்தாலும் சரி, இந்த தீர்த்தத்துல வண்டியை கழுவி பூஜை பண்ணி எடுத்தா விபத்துகள் நேராதுன்னு இந்த பகுதி மக்கள் நம்புறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க கலெக்டர் வந்தா கூட அவரோட காரையும் கழுவி பூஜை பண்ணி எடுத்துட்டு போவாங்களாம். இந்த தீர்த்த கிணறுல குளிச்சுட்டு விநாயகரை வழிபடுற மக்கள் நேரா நந்தி ஆலயத்துக்கு போறாங்க. இங்க நந்தி பகவானை வழிபட்டுட்டு அப்புறம் தான் சிவனை பார்க்க போறாங்க. முன்னொரு காலத்துல இங்க சிவன் இருக்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நந்தியை தான் முதல்ல கண்டுபிடிச்சாங்களாம். நந்தி இருந்தா சிவன் இருப்பாருன்னு தேடும் போதுதான் இந்த பகுதியில சிவன் இருந்தது பொதுமக்களுக்கு தெரிய வந்திருக்கு. நந்தியை வழிபட்டுட்டு நேரா மூலவரான காசீஸ்வரர் அமைந்திருக்க கோவிலுக்கு பக்தர்கள் போறாங்க. இங்க போனா நீங்க உடனடியா சாமியை பார்க்க முடியாது. கொஞ்ச நேரம் கியூல நின்று தான் சாமியை பார்க்க முடியும். இங்க இருக்கிற சிவன் குகைக்குள்ள அமைஞ்சிருக்கிறதால ஒரே நேரத்துல 10 பேர் மட்டும் தான் போக முடியும். முதல்ல போன பக்தர்கள் பூஜை பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த பக்தர்கள் போக முடியும். கொஞ்ச நேரம் கியூல வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா குகைக்குள்ள போறது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. ஏன்னா நீங்க சாதாரணமா இந்த குகைக்குள்ள போக முடியாது. ஒரு சின்ன ஓட்ட மாதிரி இருக்கிற இந்த குகையோட நுழைவாயில்ல தவழ்ந்து தான் போக முடியும். உள்ள போனதும் அங்க இருக்கிற பூசாரிகள் சிவனுக்கு பூஜை பண்றாங்க. 2-3 நிமிஷம் வரை அந்த குகையில உட்கார்ந்து சிவனை நல்லா தரிசிச்சுட்டு நிம்மதியா நீங்க வெளியே வரலாம். சிவனை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறமா பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயும் பக்தர்கள் வழிபாடு பண்றாங்க. சுற்றிலையும் மலை குன்றுகளால் சூழப்பட்ட இந்த கோயிலுக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாம கர்நாடகா, ஆந்திரான்னு பல மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் வர்றாங்க. இந்த கோயிலுக்கு திங்கட்கிழமை, பிரதோஷம், சிவராத்திரி போன்ற நாட்கள்ல வர்றது ரொம்ப சிறப்பு. மற்ற நாட்கள்ல குகை கோயில் திறந்திருக்காதுன்னு சொல்றாங்க. இங்க வந்து வழிபாடு செஞ்சா திருமண தடை, குடும்ப பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் தீரும்னு சொல்றாங்க. 3 வாரம் வந்து சன்னிதானத்தில் வந்து சுவாமியை தரிசனம் செய்து விட்டு குளத்தில் முழுகி விட்டு 3 வாரம் வந்து போனீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம், குழந்தை பாக்கியம், ஒரு நல்லது எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்ன மனசில் வேண்டி வந்து கேட்குறீங்களோ ஐயாவை, அது வந்து நிறைவேறும். அதில் 1 வாரம் தவறுனா கூட அது வந்து சாமி பலிக்காது. 3 வாரம் நிறைவேற்றினா நீங்கள் என்ன வேண்டுதல் நீங்கள் மனசார நீங்கள் சாமி வேண்டினால் அது கண்டிப்பாக தரிசனம் கிடைக்கும். நீங்கள் வந்து 3 வாரம் வந்து வேண்டுதல் போனால் எல்லா கஷ்டம் நிறைவேற்றும். குளத்தில் வந்து முழுகிட்டு நீங்கள் வந்து சன்னிதானத்தில் காசி விஸ்வநாதரும், பசவேஸ்வரரும், சிவகுமார சுவாமி தரிசனம் செய்து கொண்டு போனால் உங்களுக்கு சௌபாகியம், நல்ல சுகம் இருக்கும். நீங்க விசேஷ நாட்களில் வந்தீங்கன்னா இங்க அன்னதானமும் போடுறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க வேண்டுதல் வச்சு அது நிறைவேறிடுச்சுன்னா அதை சுற்றி காட்டுற வகையில மக்கள் பட்டாசும் வெடிக்கிறாங்க. பட்டாசுகளை இந்த கோயிலையே வச்சிருக்காங்க. வேண்டுதல் நிறைவேறினவங்க வந்து காசு மட்டும் கொடுத்தா போதும், அவங்க சார்பா பட்டாசு வெடிக்கப்படுது. இந்த கோயில் திங்கட்கிழமைகளில் அதிகாலையில இருந்து மாலை 4 மணி வரைக்கும் திறந்திருக்கும்னு சொல்றாங்க. காசிக்கு போக முடியாதவங்க இந்த கோயிலில் வந்து தீர்த்தத்தில் குளிச்சுட்டு சிவனை வழிபடுறது நீங்க காசிக்கு போனதுக்கு சமம்னு சொல்லப்படுது. பல்வேறு சிறப்பம்சங்கள் நிறைந்த இந்த கோயிலுக்கு நீங்க மறக்காம ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க.